திருவிழாவில் உளுந்தூர்பேட்டை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் இந்த புத்தக திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து ஆளுநர்களுக்கும் எனது மாவட்ட இனிய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு ஒரு தமிழ் செய்தியாளர் உலகத்திலே சிறந்த மொழி நம் தாய்மொழி தமிழன்றோ. உலகத்திலே சிறந்த மொழி நம் தாய்மொழி தமிழன்றோ. அந்த தமிழை மறந்து வேற்று மொழியை பேசுதல் கொடுமை என்றோ. உலகத்திலே சிறந்த மொழி நம் தாய்மொழி தமிழன்றோ. மல்லினம் மெல்லினம் இடையினம் என்ற வகையினை கொண்ட மொழி நம் வள்ளுவர் தோன்றி திருக்குறள் தந்து வான்புகழ் கொண்ட மொழி. வல்லினம் மெல்லினம் இடையினம் என்ற வகையினை கொண்ட மொழி நம் வள்ளுவர் தோன்றி திருக்குறள் தந்து வான்புகழ் கொண்ட மொழி. கம்பன் கவியும் சிலம்பும் யாப்பும் கடலென விரிந்த மொழி. இது காலங்கள் தோறும் இனிமை தந்திடும் காவியம் கண்ட மொழி. உலகத்திலே சிறந்த மொழி நம் தாய்மொழி தமிழன்றோ. அந்த தமிழை மறந்து வேற்று மொழியை பேசுதல் கொடுமை என்றோ. உலகத்திலே சிறந்த மொழி நம் தாய்மொழி தமிழன்றோ. சங்கம் வளர்த்து தமிழை காத்த சான்றோர் போற்றும் மொழி. இது எங்கும் வாழும் தமிழரை ஒன்றாய் இணைந்திட செய்யும் மொழி. புலவர்கள் நாவில் புது புது பாடல்கள் நாளும் பாடும் மொழி. இலக்கண இலக்கிய செழுமை நிறைந்த இசையினில் வளர்ந்த மொழி. உலகத்திலே சிறந்த மொழி நம் தாய்மொழி தமிழன்றோ. அந்த தமிழை மறந்து வேற்று மொழியை பேசுதல் கொடுமை என்றோ. உலகத்திலே சிறந்த மொழி நம் தாய்மொழி தமிழன்றோ. நன்றி, வணக்கம். பார்த்தேன் தங்கத் தமிழே தன்னொலி வீசி வருவாயாக. தமிழை வணங்கி மாபெரும் 3வது கல்லை புத்தக திருவிழாவிற்கு உளுந்தூர்பேட்டை தமிழ்ச்சங்க சார்பில் உரைவீச்சு கவிதை நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றேன். இவ்விழாவிற்கு தலைமையேற்க உள்ள உளுந்தூர்பேட்டை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் ஐயா வேளா கந்தசாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இவ்விழாவிற்கு முன்னிலை வகிக்கின்ற நன்னீர்குளம் உ சுப்பிரமணியன் ஐயா அவர்களையும் வருக வருக என உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்கின்றேன். மேலும் இவ்விழாவில் சிறப்புரையாற்ற இருக்கின்ற பாசா சுரேஷ் செயலாளர் உளுந்தூர்பேட்டை தமிழ்ச்சங்கம் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இவ்விழாவில் கவிதை நிகழ்த்த இருக்கின்ற ஐயா கருணாகரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் இவ்விழாவிலே துவக்கத்திலே பாடல் சிறப்பான தமிழ் பாடலை பாடியிருக்கின்ற ஐயா பாவலர் சண்முகம் பிச்சப்பிள்ளை அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் இவ்விழாவிலே கவிதை வாசிக்க இருக்கின்ற கவிஞர் ஆனந்தராஜ் அவர்களையும் கவிஞர் பாக்கியலட்சுமி அவர்களையும் ரே ராஜவேலு ஐயா அவர்களையும் உளுந்தூர்பேட்டை தமிழ்ச்சங்கம் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் இவ்விழாவிலே புத்தகம் என்னும் தலைப்பிலே உரையாற்ற இருக்கின்ற ஏ புஷ்பலதா ஆசிரியர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன்.
இவ்விழாவிலே கவிதை வாசிக்க இருக்கக்கூடிய பேராசிரியர் கௌரி அவர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். இறுதியாக இந்நிகழ்விலே நன்றி உரையாற்ற இருக்கின்ற உளுந்தூர்பேட்டை தமிழ்ச்சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா முத்துக்குமரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இம்மாபெரும் புத்தக திருவிழாவிற்கு உளுந்தூர்பேட்டை தமிழ்ச்சங்கத்திற்கும் வாய்ப்பளித்த கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகத்திற்கும் கள்ளக்குறிச்சி நூலக நிர்வாகத்திற்கும் இந்த புத்தக கண்காட்சியினுடைய ஏற்பாட்டாளர் குழுவிற்கும் உளுந்தூர்பேட்டை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மூலமாக கள்ளக்குறிச்சி புத்தக திருவிழாவிற்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். தமிழ் எங்கள் உயிர், தமிழை போற்றுவோம் என்று தமிழ் சங்கத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைத்து தமிழை வளர்த்து வருகின்ற இந்த சூழலில் தமிழுக்கு என்ன வந்தது, எதற்கு சங்கம் என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கின்ற விதத்திலே தமிழ்ச்சங்கம் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டு வருகிறது. இந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய சிறந்த பண்பு நலன்கள் இந்த புத்தக திருவிழாவிலே நம்மால் உணர முடிகிறது. இப்பொழுது நான் பேசுகின்ற தலைப்பு எண்ணங்களை சீரமைப்போம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான அங்கம் அவருடைய மனம். அந்த மனம் எதை பற்றி எண்ணுகிறதோ அது எண்ணம். இந்த மனமும் எண்ணமும் கண்ணுக்கு தெரியாதவை, ஆனால் அவை நம்மால் சீரமைக்க முடியும். அதனால் நாம் வாழ்க்கையில் ஒளி பெற முடியும், வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஆகவே எண்ணங்களை நாம் சீரமைக்க வேண்டும். எண்ணம் என்பதை பற்றி MS உதயமூர்த்தி அவர்கள் ஒரு நூலை எழுதியிருக்கிறார், நம் எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி. எண்ணம் என்பது அவன் ஒரு மனிதனுடைய பண்பை காட்டுகிறது, குணத்தை காட்டுகிறது. ஒரு மனிதன் எப்படிப்பட்டவர் என்பதை, அவர் வாழ்க்கையினுடைய நோக்கம் எப்படி செல்லும் என்பதை அந்த மனம்தான் காட்டுகிறது, அந்த எண்ணம் தான் காட்டுகிறது. ஆகவே எண்ணத்தை நாம் சீரமைக்க வேண்டும். நாம் நல்ல எண்ணங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் நமக்கு நன்மையே விளையும். கெட்ட எண்ணங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் கெடுதல் தான் விளையும். ஆனால் நன்மை உடனே வராது, கெடுதல் உடனே வராது. அவர்கள் காலப்போக்கில் அவற்றை அனுபவிப்பார்கள். அதனால்தான் எண்ணம் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. இந்த எண்ணத்தை பற்றி நாம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய செயல்களை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். வடிவமைத்துக் கொள்ளும்போது அவனுக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். பிறரை ஏமாற்றுவது, பிறருக்கு தீங்கு செய்வது, தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று எண்ணுவது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் மனிதனை அழித்துவிடும். நல்ல எண்ணங்கள் நன்மை தரும். நல்ல எண்ணங்களை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அது எப்படி வளர்த்துக் கொள்வது? நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதற்கு நாம் நம்முடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்த வேண்டும். இன்றைய சூழல்ல மனிதர்கள் இரண்டு விதம். ஒன்று உள்ளே இருப்பவர்கள், மற்றொன்று வெளியே இருப்பவர்கள். அது என்ன உள்ளே இருப்பவர்கள் பார்த்தோம்னா, எந்த தவறு செய்ய மாட்டாங்க, ஆனால் உள்ள இருப்பாங்க. எல்லா தவறு செஞ்சுட்டு சுதந்திரமா வெளில சுத்துவாங்க. இப்படி மனிதர்கள் இன்றைக்கு இரண்டு விதத்தில் இருக்கிறாங்க. பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கொண்டு, மேலே என்னுடைய விசிறிகளும் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்னை, அவர்களுக்கும் நன்றியை சொல்லிவிட்டு ஒரு சின்னது ஒரு கருத்தினை மட்டும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். மனிதன் ஒரு விஷயத்துல மிக திறமையானவன். என்னன்னா காரணம் சொல்லுதல். அது இல்லைன்னா அப்படி பண்ணியிருப்பேன், இது இல்லைன்னா அப்படி பண்ணியிருப்பேன். இப்படி
காரணம் சொல்வதையே ஒரு மனிதன் காரியமாக வைத்துக் கொண்டிருக்கிறான். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இப்போ வர வழியில வந்து பார்த்தோம், ஒரு இடத்துல ஒரு 10-15 தென்னை மரங்கள் வரிசையா இருக்கு. அந்த ஒவ்வொரு தென்னை மரங்களையும் தரையிலிருந்து சுமார் 10 அடி உயரத்துல கருவேல முட்களை கட்டி வச்சிருக்காங்க. அத்தனை புலவர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் அவருடைய காலடியிலே என்னுடைய வணக்க மலர்களை நான் சமர்ப்பிக்கிறேன். இதிலே அமர்ந்திருக்கின்ற சுவைஞர்கள் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கள்ளக்குறிச்சியிலிருந்து சேர்ந்த புலவர்களும் கவிஞர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களும் வருகை என்று வரவேற்று என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுருக்கமாக நான் சொல்லிவிடுகிறேன். மற்ற திருவிழா, புத்தக திருவிழா, ஒரு கோயில் திருவிழாவுக்கு போகிறோம். அங்கே பலவிதமான அசம்பாதங்களை நான் கோயிலில் வந்து இந்த வர்ணனை வரலாறு அது போவாங்க. திடீர்னு ஒருத்தர் வருவாங்க, வந்து ஐயோ 7 பவுனை காணாங்க, அதை போய் சொல்லுங்க. உடனே நான் மைக்கில் இந்த அம்மையார் 7 பவுன் நகை போட்டிருந்தார்கள், யாராவது நல்ல கழ்வர்கள் அதை எடுத்திருந்தால் இங்கே வந்து மேடையிலே கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்றது வழக்கம். நல்ல கழ்வர்கள் யார் இருக்கிறாங்க? போனது தான். உடனே விடுவோம், ஐயோ என் மூக்குத்தியை காணாங்க. அவன் மூக்குத்தி மூக்கில் இருக்கு, அவன் முகத்துக்கு நேராக வந்து தான் அதை திருடி இருக்கணும். அதை வந்து சொல்றியமா தெரியாமையா போகும், அவங்க மூக்கையாவது விட்டுட்டு போனாங்க, அது வரைக்கும் சந்தோஷப்படுமா? இப்படி சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் உள்ள உண்டு. அதுக்கு அடுத்தது இன்னும் அனைவருக்கும் எனக்கு முன்னே அமர்ந்துள்ள சான்றோர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் தமிழ் பசி எடுத்த தமிழ் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்னைக்கு நான் அங்கே இந்த மாநில முதலமைச்சருடைய அந்த பெற்றோர்களை கொண்டாடுவாங்க திட்டத்துக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் நேரம் காலம் கடந்து வந்துட்டேன். நிறைய திட்டமிட்டு வந்தேன், ஆனால் அதை மேடையில் சொல்ல முடியாத சூழ்நிலை காலாகிட்டேன். இருந்தாலும் சில ஒரு 2-3 கவிதை மட்டும் வாசிக்கலாம்னு பார்க்குறேன். எந்த வாய்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்துக்கலாம். அதாவது நாம் வாழ்க்கையில் போகும்போது நிறைய செயல்களை வந்து இன்னைக்கு செய்ய வேண்டாம், நாளைக்கு செய்யலாம், இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பாட்டு அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த காரணங்களாலேயே நம்ம நிறைய காரணங்களை தள்ளி போடுவோம். அதை வச்சு ஒரே ஒரு கவிதை அதை வாசிக்கிறேன். முயற்சி உள்ளவர்களின் முன்னேற்றத்திற்கு அன்றாடம் அருள் கொடுக்கும் ஆண்டவன் தான் அஷ்டமி நவமி. முயற்சி இல்லாமல் முடங்கி கிடக்கும் சோம்பேறிகளின் சோழக்கதை தான் அஷ்டமி நவமி. முயற்சி உள்ளவர்களின் முன்னேற்றத்திற்கு தடை போடும் ஒரு சப்பக்கட்டு தான் அஷ்டமி நவமி. எந்த தெய்வத்திற்கும் எவன் ஒருவன் செய்யும் நல்ல காரியத்தில் தடை போட வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் தோன்றியதில்லை. கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்குமே தவிர கெடுக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணம் ஒருபோதும் எந்த ஒரு தெய்வத்திற்கும் இல்லை. ஆகையால் நம்ம அஷ்டமி நவமி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு காரியத்தையும் நம்ம தள்ளி போடணும் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற இந்த கவிதை மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது இன்னும் ஒரே ஒரு கவிதை. இந்த பேருந்தில் நடத்துனராக படக்கூடிய அவஸ்தைய ரொம்ப எழுதியிருப்பேன், அதை கொஞ்சம் பாருங்க. படி விட்டு ஏறுங்கப்பா, சீட்டு வாங்குங்க, உள்ள பாங்க, தள்ளி போங்கப்பா என்று கண்டக்டர் கத்த படியில் 2 பேர் காசும் கொடுக்கவில்லை, சீட்டும் வாங்கவில்லை. ஊர் வந்ததும் உடனே இறங்கினர். செக்கர் சீட்டை கேட்க கண்டக்டரிடம் காசு கொடுத்தேன், சீட்டு தரவில்லை என்று செக்கரிடம் சொல்லி 5 ரூபாய் ஏமாற்றி விட்டனர். கண்டக்டர் சொன்னதை காதில் வாங்காமல் 50 நாள் இறக்கிவிட்டார். தண்டனையாக பாவம் அவன் படும்பாடு பசியும் பட்டினியும் தான். படி விட்டு ஏறுங்கப்பா என்று 10 தடவைக்கு மேலே சொல்லியும் படியில் நின்றவன் கேட்கவில்லை. ஏம்பா படி விட்டு ஏறிட்டே இல்லையா என்று கண்டக்டர் கை நீட்டி கேட்க, யோ உன் வேலையை நீ பாரியா, எனக்கு இப்பதான் புதுச்சா வந்திருக்காரு இவரு, அதுக்கு அறிவுரை சொல்ல. பிறகு கண்டக்டர் சீட்டு போட்டு கொண்டே இருந்தார். சட்டென்று சைக்கிள்காரன் குறுக்கே வர திடீரென பிரேக் போட படியில் நின்றவன் பட்டென்று கீழே விழுந்தான். பலமான அடிப்பட்டது. யோ வண்டியை பொறுமையா ஓட்டாம வேகமா திமிர ஓட்டிய என்று அடிக்க வருகிறார். இவர்கள் படியை விட்டு மேலே ஏறு என்றால் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்குமா என்று
இங்க கவிஞர் எழுதியிருக்காரு, இன்னும் நிறைய கவிதைகள் வாக்குகள் மற்ற நேரம் இன்மையின் காரணமாக எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் மிகுந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.